வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். சரவணன் சந்தியாவுக்கு கால் பண்ணுறாரு. என்னங்க உங்கள் குரல் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. பொதுமே இப்படி இருக்க மாட்டீங்களே, ரொம்ப உற்சாகமாக பேசுவீங்களே அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, எங்கள் கேம்பில் ஒரே குழப்பமாக இருக்குது, யாரை நம்புறது யார் சொல்கிறத நம்புறதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க சந்தியா. சரவணன் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் நீங்கள் குழப்பமாகவே மாட்டீங்களே, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெளிவாக தானே முடிவெடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப போட்டு குழப்பாதீங்க, பொறுமையாக யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. தேர்தல் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சந்தியா கேட்குறாங்க. அந்த பரந்தாமன் செந்தில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பணத்தை தண்ணியாக செலவு பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் பணத்தால் அடித்து ஓட்டு வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இன்னுமுமாங்க இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது மாறலை அப்படின்னு சந்தியா சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் அப்படிலாம் பணம்லாம் கொடுத்துடாதீங்க, அப்படி ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஜெயிக்காமலே இருந்துடலாம் அப்படின்னு சந்தியா சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க சந்தியா, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் ஜனநாயக முறைப்படி நான் தேர்தலில் நின்னா என்ன நல்லது பண்ணுவேன் அப்படின்னு எடுத்து சொல்லி மட்டும்தான் எல்லாட்டையும் ஓட்டு கேட்பேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. என்றைக்குமே பணம் கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சூப்பருங்க, சங்கத்தாளுங்க உங்களை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சந்தியா சொல்கிறாங்க. அடுத்ததா செந்தில் பரந்தாமனை பார்க்குறதுக்காக வராரு. பரந்தாமன் சொல்கிறாரு, நம்ம சங்கத்தாளுங்க ஒரு 50,000 பேர் பார்த்து நீ கேன்வாஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ பேர்கிட்ட போய் நான் எப்படி தலைவரை பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். பரந்தாமன் சொல்கிறாரு, நீ என்ன நினச்ச, ஒரு 40-50 கடைக்காரங்க தான் இருப்பாங்கன்னு நினச்சியா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கே இப்படி யோசிக்கிற, 50,000 பேருக்கு தலைக்கு 1000 ரூபாய் பட்டுவாடை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் அவர். அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. உன்கிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும், நான் தானே உன்னை தேர்தலை நிற்க வச்சேன், நானே செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு பரந்தாமன் சொல்கிறாரு. இந்த டோக்கனை மட்டும் எல்லார் கையிலையும் கொடுத்துரு, நமக்கு ஓட்டு போட்டு வந்து இந்த டோக்கனை காமிச்சாங்கன்னா மட்டும் 1000 ரூபாய் பணம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு பரந்தாமன். செந்திலுக்கும் கையில் செலவுக்காக பணம் கொடுக்குறாரு. ஒரு பத்திரத்தில் சைன் வாங்கிக்கிறாரு செந்தில்கிட்ட. எல்லாத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா நல்லது தானப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததான் ஜெஸ்ஸியை பார்க்குறதுக்காக அவங்களோட பார்லருக்கு அவங்களோட அம்மா அப்பா வராங்க. ஜெஸ்ஸி அப்பா சொல்கிறாரு, வீட்டோட இருக்க வேண்டியதானம்மா, எதுக்குமா இந்த நேரத்தில் போய் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. ஜெஸ்ஸி சொல்கிறாங்க, ஆதி சம்பாதிக்கிற பணம் எனக்கு செக்கப்புக்கும் மாத்திரைக்குமே சரியாயிருது, வீட்டுக்கும் கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுக்கணும்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ இந்த வருமானம் வர்றதுனால கொஞ்சம் சேமிக்க முடியுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பண கஷ்டத்துலையா நீ இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. பண நெருக்கடிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜெஸ்ஸி. பண கஷ்டம் இல்லாமலாம் மாப்பிள்ளை வந்து அடிக்கடி பணம் வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னு ஜெஸ்ஸியோட அம்மா கேட்குறாங்க. ஆதி வேலையை காமிச்சிட்டான் போல அப்படின்னு ஜெஸ்ஸி யோசிக்கிறாங்க. நான் வாங்கிட்டு வர சொல்லிதாம்மா ஆதி வந்து உங்கள்கிட்ட பணம் வாங்கினாரு, எனக்கு தெரிஞ்சுதாம்மா வாங்கினாரு அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. அடுத்ததான் வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. செந்தில் வேகமாக கையில் ஒரு பேக் கொண்டு வந்து பீரோவை திறந்து உள்ளே வைக்கிறாரு. என்ன பேகுங்க அது அப்படின்னு அர்ச்சனா கேட்குறாங்க. பரந்தாமன் ஐயா தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. அதில் டோக்கன் இருக்குது. இல்லைங்க, இது காயின் மாதிரி ரவுண்டாக இருக்குது, அதில் உங்கள் ஃபேஸ் வேறு போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அர்ச்சனா. இது நம்மளை ஜெயிக்க வைக்க போகிற டோக்கன் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். ஓட்டு போட்டு முடிச்சதும் இந்த டோக்கனை கொண்டு வந்து யாரெல்லாம் நம்ம கையில் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய் பரந்தாமன் ஐயா கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கெலாம் பணம் கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க அர்ச்சனா. நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தானே அவர் இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. நம்ம வேணா இதில் ஒரு 100 டோக்கனை எடுத்து வச்சுட்டு பரந்தாமன் ஐயாட்ட கொடுத்து பணம் வாங்கிக்கலாமா அப்படின்னு அர்ச்சனா சொல்கிறாங்க. இப்படி அல்பத்தனமாக யோசிக்கிற அர்ச்சனா அப்படின்னு செந்தில் திட்டுறாரு. போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. தேர்தலில் மட்டும் நீங்கள் ஜெயிச்சு வாங்க, அதுக்கப்புறம் இந்த அர்ச்சனா யாருன்னு பரந்தாமனுக்கே நான் காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அர்ச்சனா. அடுத்ததான் ஆதியோட ஃப்ரெண்டு ஆதியோட பணம் 2 லட்சத்துக்கு பதிலாக 4 லட்சம் ரூபாய் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறாரு. இதெல்லாம் பேங்க்கில் போய் நல்ல நோட்டாக மாற்றி வச்சுக்கூடா அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கள்ள நோட்டா அப்படின்னு ஆதி கேட்குறாரு. எவனாவது அப்புறம் 2 லட்சத்துக்கு 4 லட்சம் எப்படிடா கொடுப்பாங்க அப்படின்னு ஆதியோட ஃப்ரெண்டு கேட்குறாரு. பேங்க்கில் தானே வேலை பார்க்குறேன், ஈஸியாக அந்த நோட்டை இடையில சொருகி விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததா சிவகாமி சரவணன்கிட்ட சொல்கிறாங்க, சந்தியாட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுடா, ஃபோன் போட்டு கொடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணன் வீடியோ கால் பண்ணுறாரு. சந்தியா இப்போ ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஃபோன் கூட பண்ண மாட்டேன்றமா அப்படின்னு கேட்குறாங்க சிவகாமி. நாட்டுக்குள்ளே டவர் கிடைக்க மாட்டேங்குது அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க சந்தியா. ஏதோ வித்தியாசமாக ஒரு சவுண்ட் கேட்குது, நான் ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க சந்தியா. செல்வமும் அவனோட ஆள்கள் தான் இப்போ அங்கே வந்திருப்பாங்க. சந்தியா தான் காவலுக்கு நிற்கிறா போல். இப்போ நம்ம உள்ளே போனால் அது கரெக்டாக இருக்காது, நம்ம இன்னொரு நாள் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் அங்கேருந்து போயிடுறாரு. மறுபடியும் சந்தியா கால் பண்ணுறாங்க. என்னாச்சுமா, இப்போவும் கௌரி மேடம் உனக்கு வேலை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க சிவகாமி. இல்லத்த, ஏதோ மிருகம் வந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சந்தியா. இப்படி காட்டுக்குள்ளெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும்னு அவசியமா அப்படின்னு சிவகாமி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் ஜெஸ்ஸி இப்போ ரூம்குள்ளே வராங்க. கபோர்டை திறந்து பார்த்தா அங்கே ஒரு பேக் இருக்குது. எடுத்து பார்க்குறாங்க, அதுக்குள்ளே பணம் இருக்குது. அதையுமே கரெக்டாக வந்துட்டாரு. இது எதுக்கு எடுத்து அதை வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு மட்டும் சொல்லு, நான் இதை ஓன்ட்டை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெஸ்ஸி.
இது எப்படி வந்தால் உனக்கு என்ன, இது என்னோட பணம், வைக்கிறியா இல்லையா அப்படின்னு ஆதி கேட்குறாரு. ஏன் இப்படி பொய் சொல்கிற ஆதி அப்படின்னு கேட்குறாங்க ஜெஸ்ஸி. இது நீ என்னோட அம்மா அப்பாட்ட வாங்கின பணம் தானே அப்படின்னு கேட்குறாங்க ஜெஸ்ஸி. இது ஓன் பணம்னு என்னோட வயிற்றில் வளர்கிற குழந்தை மேலே சத்தியம் பண்ணி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெஸ்ஸி. என்ன குத்தமுள்ள மனசு குறுகுறுக்குதா அப்படின்னு ஜெஸ்ஸி கேட்குறாங்க. ஏன் ஆதி இப்படி பொய் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும்னு நினச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொந்த வீட்டிலையே திருடினவன் தானே நீனு, உனக்குலாம் அந்த அசிங்கத்தை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க ஜெஸ்ஸி. ஆதிக்கு கோபம் வந்துடுது. ஜெஸ்ஸி கணத்திலே ஓங்கி அரைஞ்சிட்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.